ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னொரு வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிக்க பைல் ரீடிங் தான் வச்சுருக்கேன். ஸோ 2 பைல் வச்சுருக்கேன் உங்கள் மூலயமா. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் பைல் நம்பர் 1. இந்த பிரேஸ்லெட் அண்ட் பைல் நம்பர் 2, திஸ் ஒன். ஓகே. ஸோ இந்த 2 பிரேஸ்லெட்லுமே உங்களுக்கு எது சூஸ் பண்ணணுமோ தாராளமாக சூஸ் பண்ணிக்கோங்க. 2 பிரேஸ்லெட்டுமே சூஸ் பண்ணுறேன்னா எஸ், தாராளமாக 2 பைலுமே பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, பைல் நம்பர் 1. யாரெல்லாம் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, பைல் நம்பர் 1 எடுத்த உடனே ரொம்ப ரொம்ப நல்ல பாசிட்டிவ் கார்டு வந்திருக்கு. ஓகே, சீக்கிரமாகவே ஏதோ ஒரு ஹாப்பினஸ், சக்ஸஸ், ஃபைனலி நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சிருவீங்க. ரொம்ப நாளாக உங்கள் விஷ்லிஸ்டில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். லேர்ன் பண்ணணும், ஒரு 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 டாபிக் இல்லை ஒரு கோர்ஸ் நான் லேர்ன் பண்ணணும். எஸ், கண்டிப்பாக பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ என்ன ஒரு விஷ்லிஸ்டில் உங்களுக்கு இருந்துச்சோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க. அண்ட் உங்களோட ஜேர்னி, சக்ஸஸ், அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டெப் இனிமேல் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நாளாக உங்கள் கெரியர் விஷயமா ஏதோ ஒரு போராட்டங்கள் போயிட்டு இருந்திருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்து அதுக்கான பலன் கிடைக்காம இருந்துச்சுன்னா எஸ், வெரி சூன் கிடைக்கும். ப்ராபப்ளி இந்த மந்த் எண்டுக்குள்ளே இல்லை நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் நல்ல சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 1 or 2 months நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. யூ ஃபீல் ஹாப்பி. நீங்களே உங்களை நினச்சி ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இன்ஃபேக்ட் பெருமை கூட படுவீங்க. ஏன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தனியாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஒரு ஸ்டேஜ்ல முன்னேறணும்னு நினைக்கிறப்போ ஏதோ ஒரு விஷயத்தினால திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்திருப்பீங்க. ஆனா ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் உங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு பேஷன் கண்டிப்பாக வரக்கூடிய 1 or 2 monthsக்குள்ள எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. வெரி பாசிட்டிவ் கார்டு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மன போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அது அத்தனைக்கும் ஒரு பதில் கிடைக்கும். ஓகேங்களா? எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எதிர்காலம் நினைச்ச ஒரு பயம் விலகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியலி ரொம்ப ஃப்ரீடம் இருக்கும். ஓகே, சரி. ஓகே, சரி. வரக்கூடிய அந்த டேஸில் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆன ப்ரேயர், மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரவுண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட், அந்த ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? பி சீக்ரெட்டிவ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களோட விஷஸ் கண்டிப்பாக அதை நீங்கள் உணர்வீங்க. அது இருக்கு. ஓகேவா? ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன வேணுமோ அதை பாசிட்டிவாகவும் இருக்கணும். அதே மாதிரி அது ஒரு இப்போ நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட, ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அது அவங்க உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான விஷஸ் இருக்கணும். ஓகே, சும்மா ஃபேண்டசி மாதிரிலாம் கேட்டுட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் இருக்கக்கூடாது. உங்களோட விஷஸ் என்ன இருக்குதோ அதை கேளுங்க. பிகாஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷஸ், நீங்கள் கேட்க போகிற ஏதோ ஒரு விஷஸை ஃபுல்ஃபில் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன வேணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காகவும் கேளுங்க, பாசிட்டிவாகவுமே இருக்கணும். ஓகேவா?
இப்போ கொஞ்ச நாளாக உங்களுக்கு கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜில் இருந்திருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் கொஞ்சம் பாஸ் எடுத்திருக்கலாம். பட் ஆனால் வந்து திருப்பி மறுபடியும் உங்களுக்கு அந்த பேஷன் வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலி வந்துடும். டோன்ட் வரி. உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட எதிர்காலத்தில் ஒரு ஒரு கோல் ட்ரீம்ஸ் நோக்கி ஒரு ஜேர்னியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு சில பேர் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டீங்க, அதுக்கான ஜேர்னியில் போயிட்டுருக்கீங்க, ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா இனிமேல் வெரி சூன் எடுத்து வச்சுருவீங்க. ஓகேங்களா? உங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு பாசிட்டிவ் ஜேர்னியில் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பைல் நம்பர் 1 கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இதுக்கு மேலே என்ன வேணும்? ரொம்ப லவ்லியான ஒரு கார்டு. உங்களுக்கான அந்த குட் டைம்ஸ். இவ்வளோ நாளாக வந்து எனக்கு லக் இல்லை, நான் எது கேட்டாலும் எனக்கு கிடைக்காது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஒரு குட் டைம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட லைஃப்பை வச்சு உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்காது பீப்புளுக்கு மத்தியில். பட் எல்லாமே மாறும். அதாவது கர்மா டைம் வரப்போகுது. ஓகேங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டப்ப யாரெல்லாம் நல்லா வாழ்ந்திருப்பாங்கல்ல, அவங்க எப்படியெல்லாம் உங்களை ட்ரீட் பண்ணாங்களோ அது இன்னும் உங்களுக்குள்ளார இருக்குது. அந்த எல்லாமே தான் வந்து ஒரு பேஷனாவோ இல்லை ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு 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 மோட்டிவேஷனாகவுமே இப்போ இருக்குது. ரைட்? ஸோ அப்படியே மாறப்போகுது. நீங்கள் நல்ல இடத்துக்கு போக போகிறீங்க, அவங்களோட கர்மாவை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வீல் அப்படியே டேர்ன் ஆக போகுது. ஸோ இந்த டைமில் வந்து ஸ்டெபிலிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதான் ரைட் டைம். அவங்க எனக்கு அன்றைக்கி பேசுனாங்களே, திருப்பி நான் போய் பேசுகிறேன், அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆகிறது தான் பெஸ்ட் சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்களா போய் அந்த நெகட்டிவ் கூட போய் அட்டாச் ஆகாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு குட் லக் நல்லா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. மேக் யூஸ் ஆஃப் இட். ஒன் திங் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒரு இவ்வளவு நாளா யாரோடைய டிபெண்ட்ல இருந்திருந்தீங்களா? அதாவது யாரோ ஒருத்தவங்க எனக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால வந்துட்டு இப்போ அவங்க கூட வந்துட்டு நம்ம ஒரு குட் இமேஜ்ல இருக்கணும். இட் குட் பி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. ஏதோ இல்லை யாரு கூடயோ நீங்க டிபெண்டா இருந்திருக்கலாம். ஈவன் ஸ்டில் நவ். காரணம் உங்களுக்கு பிடிக்கல, பட் ஸ்டில் நீங்க அப்படி இருக்கீங்க. பிகாஸ் ஃபியூச்சரை நினைச்சு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு வெரி சூன் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்க வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாம உங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க. இது எல்லாமே வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்க கண்ட்ரோல்ல மீறி நீங்களா நிறைய விஷயங்கள் செய்வீங்க. யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் செய்ய வைப்பாங்க. ஓகே, ஹெல்த் விஷயமா பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஹெல்த் விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மென்டலியும் சரி, எமோஷ்னலி, ஃபிசிக்கலி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸில் இருக்கீங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஆனால் ஸ்லோவாக கிடைக்கும். ஓவர் நைட்டில் வந்துட்டு க்யூர் ஆகாது. ஓகே, சரி, உங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி ஒரு பேர்டனில் இருக்கீங்க. ஏதோ ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது வரைக்கும், இன்னும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கலாம், இல்லை நீங்களே வந்து லைஃப்பை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நான் இருக்கணும் இது மாதிரின்னு உங்களுக்கு ஒரு லிமிட்டிங் பிலீவ்ஸ், ஒரு ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணிட்டு நீங்களே உங்கள் லைஃப்பை வந்து ஒரு பாரமாக எடுத்துகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம இப்படி சீரியஸாக இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்யூச்சர் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த ஒரு ஃபன், என்டர்டைன்மெண்ட், அந்த ஒரு ஜாலினஸ், உங்களோட அந்த யூத்ஃபுல்னஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்பாயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் கம்மிங். ஓகேங்களா? இனிமேல் வரக்கூடிய டேஸில் நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க,
உங்களோட குட் லக் அண்ட் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட திங்கிங்கே சேஞ்சஸ் வரும். இவ்வளோ நாளாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருக்கணும், நான் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு உங்களோட ஹாப்பினஸை ஸ்பாயில் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் உங்களோட திங்கிங்காக இருக்கட்டும், உங்களோட இன்ட்யூஷனை வந்து செக் பண்ண ஆரம்பிங்க, சேஞ்சஸ் வரும். ஓகே, லைஃபையே நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம், லெட்ஸ் ஹாவ் சம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணலாம், எங்கேயாவது வெளியே போகலாம், பிடிச்சதை செய்யலாம், ஜஸ்ட் லைஃப்பை வாழலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணர்வீங்க. உங்களோட ப்ரையாரிட்டிஸ் மாறும், உங்களோட விஷஸ் மாற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து அது வந்து அந்த சேஞ்சஸ் தெரிகிறப்போ மேக் ஷுர் நீங்கள் கரெக்டான பாத்தில் வந்துட்டீங்க அப்படிங்கிறது. ஓகேவா? அட் த சேம் டைம் உங்களோட எஃபோர்ட்டும் ரொம்ப முக்கியம். கார்ட்ஸில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. அப்போ யூனிவர்ஸும் சரி, ஏஞ்சல்ஸும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு பிளாக்கேஜஸ் நெகட்டிவ் கொடுக்கல. என்ன பிளாக்கேஜஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க. நீங்கள் புதுசாக பிளாக்கேஜஸ் கொண்டு வராமல் இருந்தால் சரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ஒரு பிளாக்கேஜஸை கொண்டு வந்துட்டு யூனிவர்ஸ் எதுவுமே எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடாது. யூ கான்ட் பிளேம் இட். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ கரண்ட்லி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி வேணும், அண்ட் எமோஷ்னல் ஃப்ரீடம் வேணும், அண்ட் ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த 3 விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஏன்னா ஃப்யூச்சர் ரொம்ப அழகாக இருக்குது. ஈவன் 1 or 2 monthsலேயே வந்துட்டு ஒரு சில பேருக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அப்போது வரக்கூடிய இந்த லவ்லியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாமே வெரி வெரி பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் ரொம்ப டீப்பாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். எடுத்த உடனே லவ்லியான ஒரு கார்டு. பைல் நம்பர் 2 சூப்பரான ஒரு கார்டு. ஓகே, ஃபைன். ஸோ ஐ திங்க் பைல் நம்பர் 2 வெரி சூன் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு சில பேருக்கு மேரேஜ் ரிலேட்டடான ஒரு குட் நியூஸ் வரும். எய்தர் வந்து உங்களுக்கு அந்த மேரேஜ் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? நியூ ரிலேஷன்ஷிப் ஆல்சோ பாசிபிள். இந்த ரொம்ப சிங்கிளாக இருக்கீங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளார வந்துட்டு எதிர் கமிட் ஆகிடுவீங்க ஒரு சில பேர். ஸோ உங்கள் லைஃப்பில் அந்த நியூ லவ் வர்றப்போ நிறைய விஷயங்கள் வந்து மாற ஆரம்பிக்கும். நீங்களே வந்துட்டு ரொம்ப ஒரு இப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளாரே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கான அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விலக ஆரம்பிக்கும். லைஃப்பில் ஹாப்பினஸ், என்ஜாய், பீஸ்ஃபுல்னஸ் இது எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, ரொம்ப நாளாக வந்து பைல் நம்பர் 2 ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் நைட்டெல்லாம் ஏதோ ஒரு பயம் இருக்குதா? அது விலகும். ஃப்யூச்சரில் வந்துட்டு ஃப்யூச்சர் நினச்ச ஒரு பயம் இருக்குது, ரிலேஷன்ஷிப் நினச்ச ஒரு பயம் இருக்குது. அந்த ஒரு பயம் வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. அது தெரிய ஆரம்பிக்கும், உங்களுக்கே வந்து இதுக்கான சொல்யூஷனை வந்து தெரிய ஆரம்பிக்கும். பைல் நம்பர் 2 ஐ திங்க் வந்து இப்போ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லோ சரி, அதாவது ரிலேஷன்ஷிப் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளரையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ யாரு கூடயாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போயிட்டு இருக்கலாம். ஒரு சரியாக நீங்கள் பேசிக்காமல் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு 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 ப்ராப்பர் பாண்டிங் இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த அந்த ஒரு ப்ராப்பர் அட்டாச்மெண்ட், அந்த பாண்டிங் எதுவுமே இல்லாமல் இப்போ கரண்ட்லி இருக்குன்னா அது எல்லாமே வந்து ஒரு பீஸ் கிடைக்கும். அதில் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும், பெரிய பிரச்சனை எதுவுமே வந்து நடக்காது. ஸோ வந்து அது ரிலேட்டடாக வந்து பெரிய இஷ்யூஸ் வந்துடும் அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருந்தீங்கன்னா பயப்பட வேண்டாம், அது எல்லாமே அப்படியே சால்வ் ஆகிடும். ஓகே, அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட எமோஷன்ஸை வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு என்ன மெசேஜ் வருதுன்னா வரக்கூடிய டேஸில் வந்துட்டு
உங்களோட எமோஷன்ஸ், இப்போ நீங்கள் வந்து ரொம்ப எம்பத்தியான ஒரு பர்சன், ஓகேங்களா? மற்றவங்களோட ஃபீலிங்ஸ், மற்றவங்களோட எமோஷன்ஸை அப்சர்வ் பண்ணுவீங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்களும் சேர்ந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ அது நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் மற்றவங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க எனர்ஜியை அவ்வளோ ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய சென்சிட்டிவ் பர்சன், வெரி வெரி எம்பத்திவான ஒரு பர்சன். பட் ஆனால் வரக்கூடிய டேஸில் வந்துட்டு எனக்கு என்ன காமிக்குதுன்னா, நீங்கள் இந்த எம்பத்தி பர்சன் மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்களோட இப்போ ஓவர் ஃப்ளோவிங்காக இருக்குல்ல, எமோஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். எதுக்கும் அவ்வளோ ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, அவ்வளோவா வந்துட்டு எமோஷ்னலி வந்துட்டு ரொம்ப இது பண்ண மாட்டீங்க. யூல் பி லைக் கண்ட்ரோலாக இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் வர மாதிரி இருக்குங்க, ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, பிகாஸ் யூனிவர்ஸ் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து. ஒரு ஹிட்டனான ஒரு டேஞ்சர், ஒரு ஹிட்டனான ஒரு ப்ராப்ளம்ஸ் தெரியுது. ஸோ அதில் இருந்து வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதனால வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்கறது நடக்காமல் லைஃப் அப்படியே வந்து ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்து ஆசைப்பட்டது நடக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். பட் யூனிவர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து. வெரி சூன் தெரிய ஆரம்பிக்கும். ஏன் உங்கள் லைஃப்பில் வந்து அவ்வளோ ப்ரேயர் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நடக்கலை, உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு பதில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் டெஃபினட்டாக இப்போ நீங்கள் வந்து யூனிவர்ஸை ப்ளேம் பண்ணலாம், என்னோட வேண்டுதல் பலிக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். பட் வெரி சூன் நீங்களே யூனிவர்ஸ் கிட்ட போய் தேங்க்ஃபுல் பண்ணுவீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? உங்களோட ஏதோ ஒரு ஆசை நிறைவேறும். ரொம்ப நாளாக ஏதோ ஒரு ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பாக அது ஃபுல்ஃபில் ஆகும். வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுலேயுமே ஒரு பீஸ் வந்துடும், கவலைப்பட வேணாம். உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வருதுங்க, ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பிக்கெஸ்ட் சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் இந்த இயர் எண்டுக்குள்ளரே நீங்கள் பார்க்கலாம். 1 or 2 monthsக்குள்ளரே நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சிடும். இந்த இயர் எண்டுக்குள்ளரே வந்துட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் பாசிட்டிவாக தான் வந்து இந்த இயர் எண்ட் ஆகும். உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் உங்களோட லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருவீங்க. ஏதாவது புது ப்ராஜெக்ட் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டை பண்ணுவீங்க. வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரியும் இருக்குது. இப்போ வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளரே ஒரு சில பேர் வந்து வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவீங்க. அந்த பிளானிங் இருக்குது அப்படின்னா எஸ், கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் இல்லை, ஒரு நல்லா இருக்கும், திடீர்னு எனக்கு ஆங்ஸைட்டி மாதிரி வருது, ஈவன் இந்த டே டைம் ஆல்சோ ஐ ஃபீல் நர்வஸ், அது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ கரண்ட்லி நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு வீட்டுக்கு இல்லை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறப்போ அது எல்லாமே சால்வ் ஆகிடும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஐ திங்க் உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விமன், இட் குட் பி ரிலேட்டிவ், இல்லைன்னா வந்து யாரோ ஒருத்தவங்க, அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் இப்போ ஒரு டாக்ஸிக்காக இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இப்போ கரண்ட்லி வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸை கொடுத்துருக்கிறதே அவங்களா இருக்கலாம். அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக விலக போகிறீங்க, அவங்கள ஒதுக்கி வைக்க போகிறீங்க, அது நல்லா தெரியுது. ஆனால் அந்த பர்சன் வந்து உங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண டைமில், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைமில் அவங்க நல்லா ஹாப்பியாக அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ அவங்க உங்களை ரொம்ப மனசளவில் ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அந்த பர்சன் ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் மாதிரி தான் இருக்குது. அவங்களோட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். எமோஷ்னலி வந்துட்டு அவங்க வந்து உங்களோட வெரி க்ளோஸ்ன்னு நினச்ச ஒரு பர்சன் மாதிரி தான் இருக்காங்க. அந்த பர்சன் வந்து ரிக்ரெட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, ஈவன் ஸ்டில் நான் உங்ககிட்ட இப்போ நீங்கள் அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆகி வந்திருக்கலாம்.
பேசாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க உங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ எங்கேயாவது மீட் பண்ணீங்கன்னா கூட, யதார்த்தமாக மீட் பண்ணீங்கன்னா கூட உங்ககிட்ட பேச அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் நீங்கள் பேசாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. வரக்கூடிய டேஸில் அவங்களோட மறுபடியும் ஃபேஸ் பண்ணுவீங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறேன், அவங்க ரிக்ரெட் பண்ணுறாங்க. பட் அவங்க ரிக்ரெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற ட்ராமாஸை அக்செப்ட் பண்ணாதீங்க. அந்த பர்சன், அந்த ஒரு லேடி டெஃபினட்டாக உங்களுக்கு நாட் குட். ஓகேங்களா? ஸோ நாட் குட். ஓகே, லைஃப்பில் வந்துட்டு இனி ஒரு சேஞ்சஸ் வரும். அதாவது உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்கில் இப்போ கரண்ட்லி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ப்ராப்பராக டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல. கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வந்து லைஃப்பில் எல்லா உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி டே பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் எல்லாமே செய்கிறீங்க. ஹெல்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. உங்களுக்கு கெரியரில் நல்லா சாதிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும் ஆசை இருக்கு, ஆனால் அதுக்கான ஒரு ப்ராப்பர் பர்சன் உங்கள் லைஃப்பில் வரல, அதுக்கான ப்ராப்பர் ஹெல்ப் கிடைக்கல. பட் கிடைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸும் சரி, அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் வர குழப்பங்களும் சரி, அதுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷனாகவும் ஒரு ஹெல்பிங் ஹேண்டாகவுமே கண்டிப்பாக ஒரு பர்சன் வராங்க. ஓகேங்களா? ஸோ லைஃப்பில் வந்து மாற்றங்கள் வருதுங்கிறத நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். அந்த மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரையாரிட்டிஸும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், உங்களோட ப்ரெசன்ஸ். ஆக்சுவலி வந்துட்டு ஒன் ஸ்ட்ராங் மெசேஜ் எனக்கு என்ன வருது, பைல் நம்பர் 2, வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். இவ்வளோ நாளாக ஒரு இடத்துல உங்களோட ப்ரெசன்ஸை மதிக்கலை, ஒரு ஃபியூ பிளேசஸ்லுமே. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, பட் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ உங்கள் ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல வந்து மதிக்கலை, ரெஸ்பெக்டாக இல்லை. நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களை வந்து அவ்வளோ ரெஸ்பெக்டாக நடத்த மாட்டாங்க, உங்களோட ப்ரெசன்ஸை வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து உங்களுடைய ப்ரெசன்ஸை அவங்க எதிர்பார்ப்பாங்க. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி உங்கள் ப்ரையாரிட்டிஸ் மாறிடும். எல்லா ஃபங்க்ஷன்லுமே அட்டன் பண்ணுவீங்க, எல்லா இன்விடேஷனுமே அட்டன் பண்ணுவீங்க, எல்லா ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ் அத்தனையுமே அட்டன் பண்ணுவீங்க. பட் இனிமேல் ரொம்ப செலக்டிவாக இருப்பீங்க. எல்லா இன்விடேஷன்ஸ்க்குமே அக்செப்ட் பண்ணிட்டு போக மாட்டீங்க. ஸோ உங்களோட ப்ரெசன்ஸ் ஒரு இடத்துல ரேராகவும் இனி இருக்க போகுது, வேல்யூபிளாகவுமே இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ பீப்புள் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக அது நல்லாவே தெரியுது. உங்களோட ப்ரெசன்ஸோட அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் மூவ் ஆன் ஆகுங்க, அந்த எந்த ட்ராமாஸுமே வேண்டாம். பிகாஸ் கார்ட்ஸில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்ல மெசேஜஸ் வருது. ஸோ ஓவர் திங்கிங் மட்டும் வேண்டாம். ஓகேங்களா? இப்போ வந்து பைல் நம்பர் 2 யூனிவர்ஸ் பிளாக்கேஜஸ் கொடுக்கல. நீங்களே கார்ட்ஸை பாருங்கள், வெரி பாசிட்டிவ் இருக்குது, சேஞ்சஸ் எல்லாமே வருதுன்னு சொல்கிறாங்க. யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக்கேஜஸை கொடுக்கல. இப்போ கரண்ட்லி பிளாக்கேஜஸ் இல்லை. ஓகேங்களா? கரண்ட்லி இல்லை. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு ஓவர் திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், இது ரெண்டுத்தையுமே வந்து இப்போ கரண்ட்லி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இதனால தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிளாக்கேஜாகவும் இருக்குது, டிலே ஆகுமே இருக்குது. ஸோ இதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க, மற்ற எந்த பிரச்சனையுமே இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2 ரொம்ப சூப்பர் அண்ட் பாசிட்டிவ் மெசேஜஸாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் வந்து இது பிடிக்கும் நம்புறேன். அண்ட் எனக்கு இன்னும் டீப்பாக நான் பார்க்கணும், பர்சனலி டீப் ரீடிங் நான் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பர்சனலி காண்டாக்ட் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.